திமுகவுடைய முப்பெரும் விழா கொண்டாட்டம் நாளை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு திமுகவுடைய 75வது ஆண்டு நிறைவு பவள விழா ஆண்டையொட்டி இந்த முப்பெரும் விழா திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா பவள விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் YMCA மைதானத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1 லட்சம் தொண்டர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு மேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய 75 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 75 அடி உயர திமுகவுடைய கொடி ஆனது இங்கு பறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல திமுக ஆட்சியை விளக்கும் வகையில் 150 இடங்கள்ல பேனர்கள், அதாவது கண்காட்சி போன்ற ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் திமுகவுடைய தலைவர் கலந்து கொண்டு கலைஞர், அண்ணா, பெரியார், பாவேந்தர் விருது மற்றும் பேராசிரியர் விருது, இந்த ஆண்டு MK ஸ்டாலின் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். முதலமைச்சருடைய சிறப்புரையும் இந்த கூட்டத்தில் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தலுக்கும் தயாராகும் வகையில் திமுக ஏற்கனவே பணிகளை தொடங்கி ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த முப்பெரும் விழா பவள விழா திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை இந்த கூட்டத்தில் வெளியிடுவார் என்றும் தொண்டர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் குறித்து பேசுவார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்தில் திமுகவில் சில மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவும், குறிப்பாக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தின் போது ஒருங்கிணைப்பு குழு நடத்திய ஆலோசனையில திமுக தலைவர் மீண்டும் தமிழகம் திரும்பியவுடன் சில மாற்றங்களை கட்சியில் செய்வதற்கு பரிந்துரை செய்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த முப்பெரும் விழா கூட்டத்தில் முதலமைச்சர் அது குறித்தெல்லாம் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே நேரத்தில் திமுக தொண்டர்கள் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல கருத்துக்களை முன் வச்சு வர்றாங்க. குறிப்பாக பல தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய மனக்குமுறல்களை அந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசி வர்றாங்க. இந்த அனைத்து கருத்துக்களும் திமுக தலைவருக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலையும் தேர்தலுக்கு தயாராகும் வகையிலும் இந்த முப்பெரும் விழா கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் திமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவுகிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் கோகுல், News 18 தமிழ்நாடு.